தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு திமுக தான் காரணம் என்று கருணாநிதி ஆட்சி காலத்தில் 1996 முதல் 2001 வரை 634 பாலங்களும் 22,000 கிலோமீட்டர் தார் சாலைகளும் போட்டதாக திமுக சார்பில் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. உண்மையில் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு திமுக காரணமாக இருக்கிறதா எனில் இல்லை என்பதே தரவுகளின் அடிப்படையில் கிடைக்கும் பதிலாக இருக்கிறது. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தாலே பாலங்களை கட்டுவதும் அதில் கொள்ளையடிப்பதும் தான் அவர்களின் வாடிக்கை என்பது ஊரறிந்த உண்மை. சமீபத்தில் கூட நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகில் நெரிசலை குறைத்திடும் வகையில் 3.40 கிலோமீட்டர் தொலைவுக்கு திமுக அரசால் கட்டப்பட்ட புதிய பாலம் ஒன்று திறக்கப்பட்ட அன்றைய தினமே பல இடங்களில் விரிசல்களை கண்டது. அதோடு மட்டுமல்லாது பாலத்தின் சுற்றுச்சுவரும் பெயர்ந்து விழுந்தன. 320 கோடியில் கட்டப்பட்டுள்ள அந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் மே 29ஆம் தேதிதான் திறந்தே வைத்தார். இந்த பாலம் சென்னை கன்னியாகுமரி தொழில் தட திட்டத்தின் கீழ் ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதி உதவியுடன் கட்டப்பட்டிருந்தது. பன்னாட்டு வங்கிகளின் நிதி உதவியுடன் பாலம் கட்டப்பட்ட போதும் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்து தரத்தை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை. ஆனால் திமுக அரசு அதை எங்கும் செய்தது இல்லை. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கட்டப்பட்ட பாலங்கள், சாலைகள் ஆகியவற்றின் தரம் குறித்து தொடர்ந்து புகார்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு அருகே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே 15.90 கோடியில் கட்டப்பட்ட பாலம் அடுத்த 3 மாதங்களில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. திருச்சி அருகே உப்பாற்றில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடிய போது இதே திமுக அரசால் கட்டப்பட்ட தற்காலிக பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்னதாகவே உடைந்து விழுந்தது. கள்ளக்குறிச்சி அருகே திருக்கோவிலூர் பகுதியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டிருந்த ஆலூர் முகலார் இணைப்பு மேம்பாலமானது திறப்பதற்கு முன்னதாகவே விரிசல்களையும் தேக்கங்களையும் சந்தித்தது. பாலம் உள்வாங்கியதை பார்த்த மக்கள் அப்போதே இந்த திமுக அரசு பாலம் கட்டுவதில் ஊழல் செய்வதாக குற்றம் சாட்டத் தொடங்கினார்கள். இப்படி எல்லாவற்றிலும் ஊழல் செய்துவிட்டு பாலம் கட்டினோம், சாலைகள் அமைத்தோம் என சொல்லி வருகிறது திமுக. நீங்கள் கட்டினீர்கள், அதை மறுக்கவில்லை. ஆனால் கட்டிய பாலங்களும் சாலைகளும் சேதமடைந்துள்ளன, உடைந்து விழுந்துள்ளன என்பதையும் சேர்த்து சொல்லுங்கள் என்றே திமுகவினரிடம் கேட்கின்றோம் என்று பொதுமக்களே இப்போது பொங்கத் தொடங்கிவிட்டனர்.